உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் பார்க்க இருப்பது நமது யோகா மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தொலைபேசி மூலமும் கேட்டிருக்காங்க. அதற்குரிய தீர்வாக பார்ப்போம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பித்தப்பையில் கல் இருக்குது. இது நிறைய பேருக்கு பித்தப்பையில் கற்கள் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அதற்கு யோக சிகிச்சை முறை என்னன்னு சொல்லுங்கன்றிருக்காங்க. நம்ம ரெண்டு விதத்தில் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எவ்வளவு வயதானாலும், இன்னும் உங்களுக்கு வயதானாலும் பித்தப்பை சீராக இயங்கும். அதில் கற்கள் வராத நிலை கிடைக்கும். இப்போ பித்தப்பையில் இப்போ தான் பிகினிங்கில் கற்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அந்த கற்கள் கரைந்து வெளியே வரக்கூடிய நிலை மிக விரைவிலேயே நடக்கும். அப்போ பொதுவாக இதற்குரிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, ஒவ்வாத உணவுகளை பசி இல்லாத சமயத்தில் நாம் சாப்பிடுவது, சரியான உறக்கம் இல்லாத நிலை. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவு நமக்கு சாத்விகமான உணவாக இருக்கணும். அப்போ அந்த உணவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சரியான உறக்கம் இல்லாத நிலை, இதன் காரணமாக நமக்கு பித்தப்பை இயங்கும் தன்மை மாறுபடுகின்றது. பித்தப்பையில் கற்கள் வரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஒரு முறை அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் 6 மாதம் கழித்து உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடணும். நீங்கள் சரியான யோக பயிற்சி எடுத்துக்கணும், சரியான முதிரைகள் எடுத்துக்கணும், உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மீண்டும் பித்தப்பையில் கற்கள் சேராது. இப்போ நம்ம இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். இந்த பயிற்சியை இதை பார்க்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அழகாக அந்த முத்திரைகளையும் இந்த ஆசனத்தையும் கற்றுக் கொடுங்க. அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பித்தப்பை சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதில் கற்கள் வராத நிலை கிடைக்கும். அப்போ எல்லாமே பஞ்சபூதத்தன்மையில் ஏற்பட்ட மாறுபாடுகள். அப்போ நம்ம உணவில் ஒழுக்கம், இந்த யோக பயிற்சியை தினமுமே கரெக்டாக காலை மாலை பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு சரியான ஒரு உறக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு உண்டு. ஒவ்வொரு முத்திரைகளும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட முத்திரை ஒரு குறிப்பிட்ட உறுப்பை சீராக்குகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடல் உஷ்ணம் சமமாக இருக்கணும், பித்தப்பைக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும், அதில் கழிவுகள் கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய முத்திரைகள். அப்படியே கழிவுகள் கற்கள் வந்தாலும் இந்த முதிரையை நம்பிக்கையோடு காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக கற்கள் கரையக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இதை பார்க்கக்கூடியவர்கள் வயதானவர்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் இருக்கும். நீங்கள் தரையில் அமர முடியாட்டா கூட பரவாயில்ல, ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணாலே முழுமையான பலன் கிடைக்கும். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது பித்தப்பைக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் சீராக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல்.
கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும். உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கற்களை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த சூரிய முத்திரை மட்டும் 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்ற முத்திரையெல்லாம் 2 நிமிடம். இது கற்களை கரைக்கக்கூடியது, கட்டிகளை கரைக்கக்கூடியது. 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரைகளை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பித்தப்பைக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கற்களை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை 5 நிமிடம். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பயிற்சி பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள், பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம். இந்த மாதிரி 2 முட்டியும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கற்களை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஆசனம், பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். ஆசனம் செய்ய முடிஞ்சவங்க இந்த ஆசனம் பண்ணிக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துடுறேன். 2 கால் நீட்டிக்கிடுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மலாக உட்காந்துக்கோங்க. நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதோடு சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரையக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.